பரிதாரத்தை பூசிக்கொள்ள போய் செய்யடா. யாரு பாவி? ஏன் தங்க? அக்கா. இத்தனைக்கு காரணம் யாரு? நாட்டு மன்னர். ஆமாக்கா. சென்று நான் மூவர நன்றி சொல்லிட்டு நாட்டை விட்டு போயிடலாம். அடக்கு ஒடுக்கமா போகலாம். எங்க உடம்பு தாங்காதுமா. சொல்றது கேளுங்க. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? நாங்க திருந்துட்டோம். யாரு? நாங்க மாறி வந்துட்டோங்க. மாறி வந்துட்டோம். மாறி வந்துட்டியா? ஏங்க நாங்க பத்தினிங்க. ஆமா. நீ பத்தினியோ அது எத்தினியோ யாரு தெரியும்? நாங்களே திருந்தலாம் நினைச்சா நீங்க விட மாட்டீங்க. உலகத்துல குடிகார திருந்திட்டான்னு சொல்லி நம்புவோம். பைத்தியக்காரன் நல்லா தெளிவாயிட்டான்னு சொல்லு அதை கூட நம்புவோம். ஆனா நீங்க போய் திருத்திட்டு சொன்னா யார் நம்புறது? ஏங்க யாருன்னு நம்புவாங்களா? ஆமா ஆமா. நாங்க பத்திரம் இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. பெண்ணாக பிறந்தவர்களே இதுக்கு முன்பதாக நாங்க தாசி தான் இல்லை என்று உரைக்கவில்லை. ஆனா நாட்டு மன்னர் என்னவென்று உரைத்தார்? என்னுடைய நாட்டில் பெண்ணாக பிறந்தவங்க பத்தினியா வாழ வேண்டும், உத்தமையா வாழ வேண்டும் என்று உரைத்து விட்டார். ஆகையால் நாங்க செய்த தாசி தொழில ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமாமா ஆமா ஆமா. அதனால இனிமே பத்தினியா வாழ போறோம். நாங்க பத்தினி தான். கை தூக்குங்க எல்லாரும். ஒரு ஓட்டு தான். ரெண்டு கைடா. பொம்பளைங்க தானே நீங்களா? ஓட்டு கூட கிடையாது. பொம்பளைங்க இல்லையா? பாருமா பெரியம்மா கை தூங்குமா? தூங்கலாம். ஓயக்கா கை தூங்க. கையை தூக்குறப்ப யாரு? உங்க வீட்டுக்காரலாம் ஆர்டிகா தள்ளி போடுவேன். பாத்து தள்ளி போயா ஏம்மா எப்ப எப்படிதான் தெரியும்? ஒரு ஓட்டு கூட கிடையாது. ஒரு நேரத்துல எல்லாம் வந்து போனவங்க தானே தூக்குங்க கைய. யாரும் தூக்க மாட்டாங்க பாருக்கா. நீங்களா தூக்கலாங்கடா. அவங்களா வேற நாங்கள் பாரு ஒரு நேரத்துல வந்து போனாங்க. இல்லங்க எங்க தொழில் அப்படிப்பட்ட தொழில். ஒரு ஓட்டு கூட கிடையாது. ஆனா இப்ப பாக்குறியா அம்மா இவங்களா தாசிதா இவங்க திருத்தல இவங்களா தாசிதா சொல்றவங்களா கை தூக்கு பாப்போம். காத்து பாக்குறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். போட்டு அனுப்பிச்சாருங்க. தகுமா இது நியாயமா? ஒண்ணு கூட காந்தி பத்ததுக்கு மொத்தம் தூக்குதுங்க. மரியாதை சொல்ற ஏத்து விட்டு பாருங்க. அப்படியா தலைமலை அடிக்கிறாங்க. நீங்க திருப்பி சொல்றீங்க. அண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்டு போறேன்றீங்க. அவங்க ஒரு நேரத்துல தாசியா இருந்தாங்கடா. இப்ப திருப்பி சொல்றாங்க. மன்னர் போய் மன்னிப்பு கேட்டு போட்டோம். சரிதானா? எப்படியா ஒன்று காவல்காரர் இருவரும் உள்ளே சென்று விட்டாங்க. அழகு சில அரண்மனை என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு வாங்க போங்க. பாம்பா இருக்கு இல்லக்கா பாத்தோட பயந்து விட்டேன். நாட்டு மன்னர் உறங்கி கொண்டு இருக்கான். உரட்டை அடித்து கொண்டு உறங்கி கொண்டு இருக்கிறாருக்கா. உறங்கி கொண்டு இருக்கின்றானா? ஆமாக்கா. அந்த அழகு சிலனுக்கு உறக்க வரலாமா? நான் மூவரையும் தாசி வேசி விபச்சாரி நாய்களை என்று அடித்து உதைத்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு போக வேண்டும் என்று உரைத்தான். அவன் நிம்மதியா உறங்க கூடாது. அவன் உறக்கம் இன்றோடு கடைசி உறக்கமாக இருக்கு. இத பாருடி வாங்க நீங்க. என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு ஆணவம். கொண்டு வந்துட்டாயா? ஆமாக்கா. தங்க அக்கா என்ன தெரியுமா? என்ன கது? இதுதான் அஞ்சன மைடி. ஆமா ஆமா. இது எந்த நாட்டு மை தெரியுமா? எந்த நாடு? நம்ம நாடு மூலக்காட்டு மையடி. அது வேணா உண்மைதான். மூலக்காட்டு மைக்கு மழங்காதவங்க யாருமே கிடையாது. மண்ணாதி மண்ணை எல்லாம் மைக்கு அடிமையாகி இந்த மஞ்சளா காலாடில் விழுந்திருக்காங்க. ஆமா. அரசனாக இருந்தவனும் ஆண்டியா போவதற்கு காரணம் இந்த அஞ்சன மை தான். இந்த மை அழகு சில தலையில தேய்த்தால் போதுண்டி. அப்படியா? அவனை தேடி நம்ம ஏன் போனோம்? அவனே நம்மளை தேடி வருவான். அம்மா
வீட்டுல ஆம்பளைங்க சரி நான் கூட சொல்லுங்கம்மா. இந்த மை தரோம் உனக்கு தான் கொடுக்கணும். ஆமா ஆமா ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும் மை கொடுத்துறோம் நாங்க. இத பாருடி ஏடி கொடுடா. மேக்கப் பண்ணிடுங்க. மேக்கப் பண்ணிடுங்க. என்னது உடலனைத்து ஒரு மாதிரியாக உள்ளது. சரி இருந்தாலும் நாட்டு நகரம் செல். நான் காண்பதா கனவா அல்லது நினைவா? நினைவுதான். பெண்ணே 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 அடாடா என்ன அழகு இப்படிப்பட்ட அழகை இதுவரை நான் வாழ்நாளில் கண்டதே கிடையாது. இந்த அழகை பார்த்தவே மனதால் வாழ்த்தது. ஆஹா என்ன இது பட்டாம்பூச்சி போல அல்லவா காய்ச்சலிக்கிறார்கள். பட்டாம்பூச்சி நான் ஒரு மடையன். இந்த கல் சிலைகளை பார்த்து பெண் என்று நினைத்து வர்ணித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கற்சிலைகளாக இருந்தாலும் இந்த சிலையை வடிப்பதற்கு அந்த சிற்பியாகப்பட்டவர் எவ்வளவு ஒரு திறமையோடு வரைத்திருக்கிறார். என்ன அழகு என்ன அழகு. இந்த அழகை கணவன் மனமே மாறிவிட்டது. இருந்தாலும் புறப்பட வேண்டும். நான் காண்பது நினைவுதான் கனவு கிடையாது. என் நாட்டில் இப்படிப்பட்ட பேர் அழிவந்த பெண்களா? ஆமாம். நீங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? பாருங்க, நாங்க யார் என்பது இருக்கட்டும். முதலில் நீங்க யாருங்க? நான் யார் தெரியுமா? இந்நாட்டு மன்னன். மன்னரா? ஆமா. ஏங்க மன்னர் என்று உரைக்கிறாய், எங்க மூவரையும் பார்த்து ஆடுகிறாய், பாண்டுகிறாய், வர்ற
குஞ்சுகிறாய் கொள்ளாவுகிறாய். காரணம் என்ன? உங்களை பார்த்தவுடன் மனமே மாறிவிட்டது. வாழ்ந்தால் உங்களோடுதான், ஐயா! இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்று முடிவெடுத்து நம்ப முடியாது, நம்ப முடியாது. ஏன்? ஆம்பளைங்களை நம்பவே முடியாது. ஏன்? ஏனென்றா, ஆரம்பத்துல காதலிப்பீங்க, அப்புறம் கைவிடுவீங்க. எங்க விடுவாங்க? காதலிச்சு ஓ, கைவிடுவீங்க. காதலித்து கைவிடுவேன் என்று நினைக்கிறீர்களா? அந்த கவலையே தேவை கிடையாது. வாழ்ந்தால் உங்களோடு, இல்லை என்றால் மண்ணோடு என்று முடிவெடுத்து விட்டேன். என்னங்க? அப்படி என்றால் எங்க மூவரையும் காலமெல்லாம் கைவிடுவார். கைவிட மாட்டேன். சத்தியம், சத்தியம், சத்தியம்.